மழை வேண்டி நாகசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை. கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நீண்ட நாள் மழையின்மை நிலையை முன்னிட்டு மழை வேண்டி சிறப்பு பூஜைகள் மிக விமரிசையாக நடைபெற்றன. இந்நிகழ்வுக்கு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையேற்று பூஜைகளை நடத்தி வழி நடத்தினார். காலை முதலே தியான பீடம் முழுவதும் ஆன்மீக சூழல் நிலவியது. கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய பூஜைகள் நாகசக்தி அம்மனுக்கு பால், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் நடத்தப்பட்டு உலக நலன், மழை வளம், விவசாய செழிப்பு ஆகியவை கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. இந்த பூஜைக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை பெய்ய வேண்டி ஒருமித்த மனதுடன் இறைவனை வேண்டினர். குறிப்பாக விவசாயிகள் அதிக அளவில் பங்கேற்று தங்கள் வயல்வெளிகளுக்கு தேவையான நீர்வளம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் வழிபட்டனர். பூஜை முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றதுடன் சமூக ஒற்றுமையையும் ஆன்மீக உணர்வையும் வலுப்படுத்தியதாக காணப்பட்டது. மழை பெய்ய வேண்டி நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை பக்தர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாகும். ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு நான் மழை வேண்டி பூஜைக்கு அறிவிப்பேன். நேற்றே நான் மழை வேண்டி பூஜைக்கு சாமிகிட்ட கலசம் வச்சிட்டேன். நேற்று கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர் பகுதியிலெல்லாம் ஆலங்கட்டி மழை பெஞ்சிருது. பெருநாய்க்கு மலையத்தில் பயங்கரமான மழை, சரவணம்பட்டியில் பயங்கரமான மழை, பல இடங்களில் மழை பெய்தது காரணம் நேற்று நான் கலசம் வச்சது தான். எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாதம் மழை எங்கேயுமே இல்லை, மழையே கிடையாது, தமிழ்நாடு முழுக்க மழை இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மழை வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மழை வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இன்று மழை வேண்டி கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுக்க வர்ற 4ஆம் தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் தொடங்குது இல்லையா, கடுமையான வெயில்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெயிலே இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய மழை பெய்யும். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய மழை பெய்யும். அதுக்குத்தான் பக்தர்களை கருவறைக்குள்ளார் அப்படி சொன்னது.